கொக்கைன் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல, இந்த போதைப் பொருள் வந்து நைஜீரியாவை சேர்ந்த, கானா நாட்டுகள சேர்ந்த ஆட்களால உலகம் முழுக்க உள்ள நாடுகளுக்கு கொண்டு போகப்படுது. அது ஸ்டூடண்ட்டுங்கிற அடையாளத்தோட அவங்க வந்து இங்க வர்றதாக ஒரு தகவல் இருக்கு. ஏன் இத கரெக்ட்டா நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால அ ஏர்போர்ட்ல வந்து பெரிய அளவுல கொக்கைன் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுல வந்து அப்போ வந்து காவல்துறை அதிகாரியா இருந்த திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள வந்து அவங்க தான் பிடிச்சாங்க. அவர் தான் பிடிக்கிறாரு. அப்போ நான் அவர சந்திச்சு இந்த இன்டர்வியூ எடுத்து எப்படி கொக்கைன் வந்து நாட்டுக்குள்ள வருது. புதுசா இருக்கு. இதோட வருகையே புதுசா இருக்கு. இது பேரும் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து அத இன்டர்வியூ பண்ண வரேன். அப்பதான் அதுக்கு பின்னாடி உள்ள மாஃபியா எப்படிலாம் கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் சொன்னார். அத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பயங்கரமான கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள ஆட்கள், அவங்க சில ரகசிய தகவல் கிடைக்கிற அந்த 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 அனுபவம்லாம் அவங்களுக்கு இருந்தா தான் அவங்களுக்கு கிடைக்குமா. கடத்திட்டு வர ஈஸியா வந்துருவாங்க. ஆனால், நீங்க அந்த துறையிலேயே பல காலமாக தொடர்புள்ள ஆட்களோட இருந்தாதான், உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த ட்ரக் டிராஃபிக் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு தகவல் கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் அது வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து கடத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னாரு.